அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யானந்தா. நித்தி ஹெல்த் கேர் இந்த சேனலில் பல்வேறு விதமான தகவல்கள், சுகாதார தகவல்கள், வைத்தியசாலை தகவல்கள் மற்றும் பொது தகவல்கள் தொடர்ந்து ஆதரவளித்து வருபவர்களுக்கு நன்றி. இன்று சுகாதாரம் சம்பந்தமான ஒரு பதிவிலே இலங்கையில் தற்போது ஏற்பட்டிருக்கிற இன்னொரு விதமான ஒரு முக்கியமான பிரச்சனை ஒன்றை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள செல்லலாம். அண்மையில குருநாகல் மாவட்டத்தில் இலங்கையில குருநாகல் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு 10 வயது சிறுவன் நீண்ட காலமாக வயிற்று வலி, உடல் சோர்வு, வயிற்றுளைவு போன்ற பல்வேறு வியாதிகளால் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலை இருந்த பொழுது அங்கு அவர் புதிய விதமான ஒரு தொற்றுக்குள்ளாக இருப்பது கண்டறியப்பட்டது. இது சாதாரணமாக நாடாப்புழு என்று சொல்ல ஒரு வகையா இருந்தாலும் ஒரு வித்தியாசமான நாடாப்புழு. ஆனா இந்த சிறுவனுக்கு இருந்தது, இந்த 10 வயது சிறுவனுக்கு இருந்தது உண்மையில மிக நீளமான, இதுவரையும் மருத்துவ பதிக்கப்பட்ட நாடாப்புழுக்களில் மிக நீளமான நாடாப்புழு அந்த சிறுவன் உடல் இருப்பது அவதானிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 70 சென்டிமீட்டர் நீளமான இந்த நாடாப்புழு, அது டேப்வர்ம், குரங்கு நாடாப்புழு என்று அதுக்கு பேர் வச்சிருக்கிறோம். அது கண்டப்பட்டிருக்கிறது. இது உலகளவில் காணப்பட்டு மிக நீளமானது என்று இலங்கையில் இது நோய் சம்பந்தமான ஆராய்ச்சி செய்கிற MRI உறுதிப்படுத்தியுள்ளது. இப்ப இது சம்பந்தமாக அந்த பணிப்பாளர், MRI நிறுவன பணிப்பாளர் ஊடகங்களுக்கு தெரிவிக்க சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே இந்த நாடாப்புழுகள் பொதுவாக தொற்று இது காணப்படுவது வழக்கம். இதுவரை நீளமாக இருப்பது 40 சென்டிமீட்டர் நீளமான நாடாப்புழு இதுவரையும் பதிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இது உலகளாவிய மிக நீளமான நாடாப்புழு என்ற பெயரை பதிஞ்சிருக்கிறது. இது ஏன் இந்த குரங்கு நாடாப்புழு, பேடியல்லா இனத்தை சேர்ந்த இந்த நாடாப்புழு ஏன் மங்கி டேப்வர்ம் வந்து பொதுவாக இருக்கிற இந்த கிராமப்புறங்கள்ல சுகாதார ஒழுக்கங்கள் குறைந்த, சுகாதார பழக்க வழக்கங்கள் குறைந்த இடங்கள் இந்த டேப்வர்ம் பொதுவாக காணப்படுறது. இந்த மங்கி டேப்வர்ம் என்னென்று வந்தது, இப்படி வந்தது பற்றி ஆராய்ச்சி பார்க்கல. இது வந்து காடத்துற காவி வந்து பொதுவாக குரங்கினத்துலதான் இந்த பெருமளவு இந்த நாடாப்புழு இருந்து ஒரு இடத்திலிருந்து இன்னொரு ஆளுக்கு கடத்தப்படுவதாக அவர் தெரிவிக்கணும். எனவே இந்த குரங்குகள் சம்பந்தமான ஆராய்ச்சியை செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப என்னென்று ஒரு ஆளுகிட்ட இந்த இன்னொரு ஆளுக்கு போகுது, மக்களுக்கு வருது என்று பார்க்கல. இந்த குரங்கின்ற மலம் வந்து மண்ணுக்குள்ள இருந்து அது அந்த தொற்று வரைக்குள்ள அதுக்குள்ள அந்த நாடாப்புழு முட்டைகள் கலந்திருக்கும். சிறுவர்கள் மனிதர்கள் விளையாடைக்குள்ள அந்த மண்ணுகள் கிழங்கல கையல்ல பிறலைக்குள்ள அது தொற்று ஏற்படும். அதை விட பழங்கள், மரங்கள்ல இருந்து பழங்கள், மரக்கறிகளாவே மண்ணுக்குள்ள விழுந்திருக்கல அதை எடுத்து சுகாதாரமற்ற முறையில் அதை நாங்கள் பாவிக்கலையும் அந்த பழங்கள் மூலமாக மரக்கறிகள், பச்சையாக மரக்கறிகளூடாகவும் இலகுவாக மனிதர்களை வந்தடைகிறது. அப்ப செய்ய வேண்டிய என்னென்றா அதுக்காக தான் இது போகுது. பொதுவாக மனிதருக்கு தொற்று வாரதுக்குலேருந்து இந்த வேலை தான். அப்ப மாசுபடுத்தப்பட்ட மண் அதுகளிலிருந்து மூலம் தொற்றுவதன் மூலம்தான் பொதுவா எங்களுக்கு வருது. அப்ப இது என்ன தடுக்கலாம்? இது உண்மையான கடுமையான நோய் இல்லை, ஆபத்தை உருவாக்குற நோய் இல்லை. ஆனா இது என்ன, குழந்தைகளுக்கு ஒரு தொந்தரவான வயிற்றுளைவு, வயிற்று வலி, ஒரு களைப்பு, குழந்தைகள் ஆரோக்கியம் குறைந்தவர்களாக சோர்வுள்ளவர்களாக காணப்படுகிறார்கள். என்னென்னா பொதுவாக வயிற்று நாங்கள் சாப்பிட்ற உணவு சைவாடைந்து சத்துக்கள் குருதிக்குள் உறிஞ்சப்படும். ஆனால் அந்த நாடாப்புழு குடலுக்கிலிருந்து அந்த சைவாடடைந்த சத்தான போஷண பதார்த்தங்கள் எல்லாத்தையும் அது உறிஞ்சி கொண்டிருக்கும். எனவே குழந்தைகள் சோர்வுள்ளவர்களாக இருப்பார்கள். அப்ப இதை எப்படி தடுக்கிறது இலகுவான வழி ஒன்று, சிறுவர்கள், மனிதர்கள் அந்த தொற்றுள்ள மண்ணுகள், பொதுவாக இந்த மண்ணில் விழுந்துக்கிற பழங்கள், மரக்கறி அதில் எடுத்து நன்கு கழுவ வேண்டும். சுகாதார பழக்கம், கைகளை நன்கு கழுவ வேண்டும். இதன் மூலம் அந்த முட்டை, அந்த நாடாப்புழு முட்டைகளின் தொற்றிலிருந்து இலகுவாக அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். மற்ற சிறுவர்கள் நிலங்களை ஒழுங்காக வெட்டணும். ஏன்னா நிலங்களுக்கு இந்த மண்ணுகள் இருக்கல, இந்த மண்ணோட மண்ணா இந்த நாடாப்புழு முட்டைகளும் கலந்து காணப்படலாம். அப்ப ஒழுங்கா நிலங்கள் வெட்டி சுகாதார பழக்கங்கள் சாப்பிடுவதன் முன்பு பின்பு கைகளை கழுவதன் மூலமும் இந்த புதிய இடங்களில் விளையாடி வர சிறுவர்கள் இந்த பழங்களை, மரக்கறிகளை கழுவணும். பொதுவாக குருநாகல் அந்த புறங்களில் தான் இது அதிக அளவு காணப்படுவதாக வைத்திய நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி. மீண்டும் ஒரு புதிய சுகாதார பதிவில் சந்திப்போம்.